நரி விருத்தம் 6ஆம் நூற்றாண்டுலேயோ 7ஆம் நூற்றாண்டுலேயோ எழுதப்பட்டது. திருத்தக்க தேவர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. ஒரு காட்டுக்கு வேடன் வேட்டையாடுறதுக்காக போகிறான். அவன் கையில் என்ன இருக்கும்? ஈட்டி இருக்கும், ஒரு வில்லு, நல்ல நாணி ஏற்றப்பட்ட வில்லு அம்போட போகிறான். போகிறவன் காட்டுக்குள்ளே ஒரு நல்ல யானையை பார்த்துட்டான். ஆஹா, இன்னைக்கு யானையை வேட்டையாட போகிறோன்னு கையில் இருக்கிற ஈட்டியை யானை மேலே எரிஞ்சிட்டான். கரெக்டாக குறி பார்த்து எரிஞ்ச உடனே யானை அப்படியே சொலண்டு கீழே விழுந்துருச்சு. யானையை வேட்டையாடிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் விறுவிறுன்னு யானையை நோக்கி நடக்கிறான். அங்கே ஒரு பாம்பு படுத்துருக்குது. இவன் பாம்பை மிதிச்சிட்டான் கவனிக்காமல். பாம்பு படக்குன்னு இருந்துச்சு, இவனை கொத்திருச்சு. கொத்தின உடனே இவன் அப்படியே நுரையாக கக்கி கீழே விழுறான்ல, கையில் இருக்கிற அம்பால் அந்த பாம்பையும் கொண்டுறான். இப்போ யானை செத்து கிடக்குது, வேடன் செத்து கிடக்குறான், கொத்தின பாம்பும் செத்து கிடக்குது. இதுதான் சூழல். பக்கத்தில் அந்த நாணியேற்றப்பட்ட வில்லும் கிடக்குது. இப்போ அந்த வழியாக ஒரு நரி வருது. இப்போ நரியை நீங்கள் யாருங்கிறத அப்புறமா சொல்லுங்கள். நரி வருது, பார்க்குது, பெரிய யானை செத்து கிடக்குது. 6 மாதம் சாப்பிட்லாம் வச்சு. ஒரு மனுஷன் செத்து கிடக்கிறான், இவனை 1 வாரம் வச்சு சாப்பிட்லாம். ஒரு பாம்பு செத்து கிடக்குது, 1 நாள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ பசிக்குது, என்ன சாப்பிட்லாம்? அந்த வில்லில் நாண் ஏற்றிருக்காங்கல்ல, அந்த நாண் அந்த காலத்தில் நரம்பை வச்சு தான் ஏற்றுவாங்க. அந்த நரம்பை இப்போ சாப்பிடுவோம் பசிக்கு, அப்புறமா அந்த 3ஐயும் சாப்பிடுவோன்ட்டு நரம்பை போய் கடிச்சதா இல்லையா? அது நாண் ஏற்றப்பட்ட வில்லா, நரம்பை கடித்த உடனே அந்த வில்லு சடார்னு இருந்துச்சு, அது மண்டையில் அடித்து நரி செத்து போச்சு. எப்படி கதை எழுதியிருக்கிறாங்க பாருங்க. நம்மை சுற்றி 1000 அற்புதங்கள் இருக்கும்போது அல்பத்தனமான ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு நம் வாழ்க்கையையே தொலைத்து விடுகிறோம். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அவ்வளோ பெரிய யானை இருக்குது, நீ எடுத்து சாப்பிட்ருக்கலாம், அந்த வேடனை சாப்பிட்ருக்கலாம், பாம்பை சாப்பிட்ருக்கலாம். அல்பத்தனமாக அந்த வில்லில் உள்ள அந்த நரம்பு மேலே ஆசைப்பட்டுச்சா, போய் சேர்ந்துருச்சு அந்த நரி. இது மாதிரி நரியை உதாரணமாக வைத்து ஒரு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் படித்து அர்த்தத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நரிக்கு எழுதப்பட்டதில்லை, நமக்காகவே எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு உணர்வை ஒவ்வொரு பாட்டும் தரும். இதெல்லாம் 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஆனால் இன்னைக்கும் இந்த அறிவியல் யுகத்திலும் இந்த ராக்கெட் காலத்திலும் இது எவ்வளவு மனுஷனுக்கு பொருத்தமாக இருக்குது. நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு திறமை இருக்கிறது. ஆனால் அல்பத்தனமாக மொபைல் ஃபோன்லேயோ இல்லை தேவையில்லாத ஒரு சபலத்திலேயோ நம்ம வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோமா இல்லையா? ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற காலத்தில் சந்தோஷம் இருந்தது. அப்போ ஃபேஸ்புக்கில் பேசுகிற காலம். நீங்கள் நம்பணும், ஆஸ்திரேலியாவில் எங்கள் தம்பி பையன் இருக்கிறான் சார். அன்னைக்கு கேட்குறான், பெரியப்பா வாட்ஸ்அப்பில் இருக்கிறியா? இல்லைடா. ட்விட்டரில் இருக்கிறியா? இல்லைடா. ஃபேஸ்புக்கில்? இல்லைடா. சரி போன வை. சண்டாளப்பாவி, நல்லா இருக்கிறேன்னு கட்சி வரைக்கும் 1 வாரத்தை கூட கேட்குறேன் சார்.